மதுரை மாநாட்டில் காலையிலே வந்த ரசிகர்லாம் சீமான் ஒழிகன்னு தொலைக்காட்சி முன்னாடி பேசினானா இல்லையா? ஏன் சீமானை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கரூர் விஷயத்தில் தப்பு பண்ணதா சீமான் மட்டும்தான் சொல்றாரு. டிடிவி தினகரன் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்றதுனால நியாயமா நடந்ததா சொல்றாரு. சீமான் என்ன சொல்றான்னா காரணமே குற்றவாளி விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு. அவருக்கு கேரவனை ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லயே கோர்ட்லயே கொண்டு கன்ஃபிஸ்கேட் பண்ணி வைக்கலன்னு கேட்கிறாரு. அப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எந்த தலைவரும் தொண்டன் சாக விரும்ப மாட்டாங்கிறாரு. யாரையும் அரெஸ்ட் பண்ணல. சீமான் ஏன் ஸ்டாலின் விஜய் அரெஸ்ட் பண்ணலைங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அப்போ விஜய் ரசிகன் கொதிக்கிறான். நம்மளை கண்டு சிபிஐ பயப்படுறான், ஸ்டேட் போலீஸ் பயப்படுறான், சீமான் மட்டும் நம்மளை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றான்னு அவன் கொதிக்கிறான். இன்னொன்று, தர்மபுரி மீட்டிங் நடக்கும் போது தான் இந்த மரணம் நடக்குது. சீமான் அந்த மரணத்துக்கு ஒரு அனுதாப தீர்மானத்தை தமிழர்கள் மறைஞ்சார்கள்னு ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் அவர் கூட்டம் பேசும்போது அண்ணா எம்ஜிஆர்னு 2 சனியன்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சனியை சட்டையா தெரிச்சு போட்டுட்டு ஆடுது கொடுஞ்சனியை விஜய்னு அடிக்கிறார். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.